ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் புதிய தொடர். காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 32. கட்டுமரத்தில் ஒரு காட்டு யானை. நாடகம். நாடகத்தில் நடிப்பவர்கள் அருண் பிரசாந்த், சுதா பிரியா, கீர்த்தனா, மெஹமுதா, ஆரோக்கியம், செந்தில், யுகேஷ், ஜாஃபர் சாதிக், நிஷாந்த். எழுத்து மற்றும் உரையாடல் MS பெருமாள். ஒளிப்பதிவு ஒளித்தொகுப்பு அசோக் ஆப்ரஹாம். தயாரிப்பு இயக்கம் நந்தா நாகராஜன். யார கண்ணு முன்னு தெரியாம காரை ஓட்டுறேன்? ஓட்டுறவன் இல்ல, ஓட்டுறவ. காருக்கு சொந்தக்காரி. அட நீங்களா? காரை ஒழுங்கா சர்வீஸ் பண்ணிருக்கேன்னு செக் பண்றீங்களா? செக் பண்ணல மேன். உன்னை டீஸ் பண்ணத்தான் சடன் பிரேக் போட்டு உன் மேல மோதினேன். நல்ல காலம், நான் தப்பிச்சேன். டிஃபன் பாக்ஸ் தான் மண்ணில் விழுந்துருச்சு. அன்னைக்கு என் புக்ஸை மண்ணில் விழ வச்சேல, தூசி தட்டி எடுத்துக்க சொல்லி அட்வைஸ் வேற பண்ணியே. ஏங்க இது என்னங்க நியாயம்? புக்ஸ் மண்ணில் விழுந்தா தூசி தட்டி எடுத்துக்கலாம், சோத்தை தட்டி விட்டுட்டீங்களே. இப்போ ஒவ்வொரு பருக்கையா எடுத்து மண்ணை ஊதி ஊதி தின்னு மேன். அடிப்பாவி, என்ன ஒரு வக்கர புத்தி. ஹலோ சொல்லுங்க மேனேஜர் சார், ஷெட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்னது அப்படியா? ஈஸ்வரமூர்த்தி நம்ம மெக்கானிக் ஷெட்டை பூட்டிட்டாரா? ஐயா எங்க இருக்காங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ வரேன். அநியாயமா இப்படி சோத்துல மண்ணலி போட்டீங்களே. இது என்ன சார் அநியாயம்? எதுக்காக எங்க கரேஜை பூட்டினீங்க? அந்த நியாய அநியாயத்தை ஞான சம்பந்தத்தை கேளு. முதலாளி, நானு மாஜி முதலாளிப்பா. நிலம் நிர்வாகம் எல்லாம் இனிமேல ஈஸ்வரமூர்த்தி பொறுப்பு தான். அதான் ஏன்னு கேக்குறேன். மாசம் 50,000 1 லட்சம்னு கடன் வாங்கிட்டு தானப்பா கம்பெனி நடத்திட்டு வந்தாரு நம்ம முதலாளி. கடன் வாங்கினா வட்டி கட்டுவோம், தவணை முறையில கடன் அடைப்போம். பணத்துக்கு பணம் தானே பொறுப்பு. கரேஜ் பூட்டுற அதிகாரத்தை எப்படி கையில் எடுத்துக்கலாம்? இவரு பத்தனை எழுதி கொடுத்துருக்காருப்பாங்க முன்னாள் முதலாளி. என்ன எழுதி கொடுத்துருக்காரு? பணம் கட்டலன்னா நிலத்தை எடுத்துக்கலாம்னா? ராஜு, நான் பட்ட கடனுக்கு ஈடா என்கிட்ட வேற என்னப்பா இருக்கு? ஐயா, 1/2 கிரவுண்ட் நிலமும் ரிப்பேரிங் டூல்ஸ் தானே உங்க ஆஸ்தி. 50 தொழிலாளர்கள் 100 கைகள் உங்களுக்கு சொந்த முதலாளி. உழைக்கிற வர்க்கம் உங்க சொத்து. உங்களை தலைக்குனியை வச்சுட்டு கம்பெனியை தான் பேருக்கு மாத்திக்கிட்டா நாங்க சும்மா விடுவோமா? மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி, எங்க கைகளுக்கு கார் ரிப்பேர் பண்ணவும் தெரியும், கழுத்து நெரிக்கவும் தெரியும். ஏய், என்றா நீ எங்க முதலாளி மேலே கை வைக்கிறியா? யோ கணக்கு, அவனை தடுக்காத. அவன் என் கழுத்தை நெரிக்கட்டும், பார்க்கலாம். ஒரு நல்ல மனுஷனை நிலகுலையும் வச்சுட்டு ஈஸ்வரமூர்த்தி, கழுத்தை நெரிக்காம விட மாட்டேன். ராஜு, என் மேல உள்ள அனுதாபம் அடுத்தவங்க மேல ஆத்திரமா மாறக்கூடாது. என்ன தடுக்காதீங்க முதலாளி. இனிமே ஈஸ்வரமூர்த்தி தான் உங்களுக்கு முதலாளி. முதலாளியா? இவரா? எங்களுக்கா? தொழிலாளிகளை தேர்ந்தெடுக்க முதலாளிகளுக்கு அதிகாரம் இருக்கிறது போல முதலாளியை தேர்ந்தெடுக்கிற உரிமை ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இருக்கணும். வெரி குட். அபிப்பிராய பேதங்கள் உள்ள ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிறத விட தனக்குன்னு ஒரு அபிப்பிராயமே இல்லாத அடிமைகளை தேர்ந்தெடுக்கிறது தானே லாபகரமான வியாபாரம். அதுதானே உங்க தொழில் தர்மம். ஞான சம்பந்தம், நீ வளர்த்த பிள்ளைங்க நியாயம் பேசுற வேகத்தை பாத்தியா? வாளுங்க தெருவில் நிக்க கூடாதுன்னு மெக்கானிக் ஷெட்டை நானே தொடர்ந்து நடத்தலான்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா ஈஸ்வரமூர்த்தி,
இப்படி சட்டம் பேசுற சண்டீர்ல தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? இடிச்சு தரமட்டமாக்கிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு போறேன். 1க்கு 10 வாடகை வரும். ஈஸ்வரமூர்த்தி, சிமெண்ட் செங்கல் மேல வைக்கிற நம்பிக்கையை இந்த உழைப்பாளிங்க மேல வைப்பா. உனக்கு வேற 1000 தொழிலாளர்கள் கிடைப்பாங்க. ஆனா இந்த 50 ஆட்களும் அவங்க குடும்பம் என்ன தவிர வேற வெளி உலகமே தெரியாம வளர்ந்தவங்க. அவங்கள வேலையை விட்டு நிறுத்தி விடாத. என் பிள்ளைங்க பட்னி கிடக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் உங்ககிட்ட கையேந்தி நின்னேன். இப்போ உன் காலையே விழுகிறேன். என் பிள்ளைங்களை காப்பாத்துப்பா. ஐயா, நீங்க ஏன் இந்த தரங்கட்ட மனுஷன் காலில் விழுகணும்? உங்களை தாங்கி பிடிக்க நாங்கெல்லாம் இருக்கோம். சவுந்தரம், நீங்க வந்த இப்போ நீ தலையிடாத, மரியாதை வீட்டுக்கு போயிரு. ஐயா உங்ககிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க? சவுந்தரம், நடு ரோட்ல பஞ்சாயத்து வைக்காத. நமக்கு தான் இது ரோடு, ஐயாவுக்கும் அவங்க தொழிலாளருக்கும் இது கோயில். படியிலக்கிற தெய்வம் இந்த பனிமனையில தான் குழு இருக்கு. மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி, உங்களுக்கு சேர வேண்டிய கடன் தொகை எத்தனை லட்சம்? 28 லட்சத்துக்கு மேல இருக்குமா? அப்ப வட்டி அதையும் சேர்த்தா மேல 12 லட்சம். அந்த 40 லட்சத்தை தள்ளுபடி பண்ண எனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அதை ஏத்துக்க ஐயாவோட தன்மான இடம் கொடுக்காது. மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி, இந்த 40 லட்சம் கடன் அடைகிற வரைக்கும் நான் மிஸ்ஸஸ் ஈஸ்வரமூர்த்தி இல்ல, சுந்தர ஐயங்காரோட ஒரே வாரிசு. இந்த பணமும் இந்த கடனும் என்னோட பொறுப்பு. சவுந்தரம், உணர்ச்சி வேகத்துல உங்க 2 பேருக்கு மத்தியில இருக்கிற புனிதமான உறவை பணையம் வைக்காதமா. முதலும் கடைசியுமா உங்க வார்த்தையை மறுத்து பேசுறதுக்காக என்ன மன்னிக்கணும் ஐயா. உங்க அருமையை மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்திக்கு புரிய வைக்கிறத விட அவர் தகுதி தரம் என்னங்கறத அவருக்கு உணர்த்தி ஆகணும். இன்னைய தேதிக்கு அவர் செல்லா காசு. சுந்தர ஐயங்காரோட அத்தனை சொத்துக்கும் நான் ஒருத்தி தான் சொந்தக்காரி. மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி, காரேஜ் சாவி ஐயா கிட்ட கொடுத்துட்டு நீங்க இடத்த காலி பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஐயா, சாவிய கையில வாங்குங்க. சவுந்தரம், இந்த சாவியை தொடர உரிமையோ அருகுதியோ எனக்கு இல்லம்மா. நான் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாதவன். இன்னைய தேதிக்கு 40 லட்சத்துக்கு கடன் பட்டவன். சாவி ஈஸ்வரமூர்த்திக்கிட்டே இருக்கட்டும். ஐயோ, மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி 4.5 கோடி கடன் பட்டிருக்கிறார் ஐயா. அவர் கையில இவ்வளவு நேரம் இந்த சாவி இருந்ததே மகா பாவம். சவுந்தரம், ஓ உரிமையை நிலைநாட்டிக்க நேரம் பார்த்திருக்க, தாராளமா நடத்து. அதுக்காக என்ன கையாளாதவனு காட்ட நினைக்காத. உங்க அப்பா வச்சுட்டு போன சொத்து 1 கோடி, அதை 4.5 கோடியா ஆக்கினது என் உழைப்பு, என் மூளை, என்னோட சாமர்த்தியம். அதை மறந்துடாத. உங்க உழைப்பு, உங்க மூளை, உங்க சாமர்த்தியம், இதுக்கு பலியாகி இருக்கிறது எத்தனை குடும்பங்க தெரியுமா? பாதிக்கப்பட்ட நல்ல மனசுங்க எத்தனை தெரியுமா உங்களுக்கு? அட, பலியானவங்க, பாதிக்கப்பட்டவங்க. சவுந்தரம், நானா யாரையும் தேடி போய் கடன் கொடுத்து வட்டி வாங்கி கோடிகளை கூச்சிக்கல. விதிவசத்தால கஷ்டப்படுறவங்க, வியாபாரம் நுணுக்க தெரியாம நஷ்டப்பட்டு நிக்கிறவங்க தான் என்ன தேடி வந்து எங்கிட்ட கையேந்தி பணம் வாங்கினவங்க. கஷ்டம்னு வந்தவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுங்க, அது புண்ணியம். கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாம் வத்தி போக வழி காமிச்சு அவங்கள கை தூக்கி விடுங்க, அது உத்தமமான காரியம். ஆனா அவங்க தலையில கல்ல போட்டு அழுத்தி அழுத்தி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு பாரம் சுமக்க வச்சு உங்க காலையே சுத்தி சுத்தி வர்ற அளவுக்கு ஆக்கி வைக்கிறது எந்த தர்மத்துல சேர்ந்ததுங்க? உழைச்சு முன்னேற தனக்கு 2 கை இருக்குன்னு நம்புறதை விட்டுட்டு பொழப்ப ஓட்ட அடுத்தவனுக்கு கால் இருக்குங்கிற தெம்புல தெரியறாங்களே, அவங்க எண்ணிக்கைதான் நாட்டுல அதிகம் தெரியுமா? ஓஹோ, என்ன ஓஹோ? அவங்கள சுகவாசின்னு நான் சொல்றேன், ஏமாளின்னு நீ அனுபவப்படுற. அவங்க யாரா இருந்தாலும் லட்சத்தை கோடியில் ஆக்கிறவன் தான் புத்திசாலின்னு நீ புரிஞ்சுக்க. இதை ஒத்துக்கிட்டா போராட்டத்தை விட்டுட்டு என் பொண்டாட்டியா நம்ம வீட்டுக்கு வா. உங்க பொண்டாட்டிங்கிற உறவை நான் உதறி தள்ளி 24 மணி நேரம் ஆச்சு. சுந்தரபவனம் உங்க வீடுங்கிற நினைப்ப நீங்க உதறிட்டு வேற இடம் பார்த்துட்டு புறப்படுங்க. அவ்வளவு ஆங்காரமா உனக்கு? பாத்துக்கிறேன்டி. சவுந்தரம், நான் வளர்த்த பொண்ணு இப்படி முரட்டத்தனமா நடக்கிறத என்னால நம்பவும் முடியல, பொறுத்துக்கவும் முடியலம்மா. என் பிரச்சனை, என் குழப்பம், என் கடன் சுமை, என் போதாத நேரம் எல்லாம் என்னோடயே போகட்டும். எனக்காக நீங்க 2 பேரும் அத்துக்கிட்டு நிக்க வேணாமா. சாவி உன் கையிலேயே இருக்கட்டும். கடனை தீர்த்துட்டு அப்புறமே வாங்கிக்கிறேன் சவுந்தரம். கேரேஜை மூடி வச்சுட்டா அப்புறம் 50 குடும்பங்களோட எதிர்காலம், உங்க வருமானம், கடனை தீக்கிற வைராகியம், இதெல்லாம் எப்படிங்க ஐயா சாத்தியப்படும்? மெக்கானிக் ஷெட்டை நடத்துங்க ஐயா. எப்படிம்மா வெறுங்கையில முளம் போடுறது? வியாபாரத்துல சகஜமா இருக்கலாம், கடனுங்கிற விலங்கை இறுக்கி பிடிச்சிக்கிற வெறும் கைமா இது? ஐயா, வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இது உங்க மேஜையில நீங்க எழுதி வச்சிருக்க வாசகம். எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை தர தாரக மந்திரம் ஐயா. எங்களுக்கு 50 வயிறுகள், 500 விரல்கள். எண்ணிக்கையில மட்டும் இல்ல,
வலிமையிலையும் 50 விட 500 பெருசு தானுங்களே. நாங்க இருக்கோன்னு உங்களுக்கு தைரியம் சொல்ல வரல, நாங்க உங்களை நம்பி தான் இருக்கோன்னு ஞாபகப்படுத்துறோம். கம்பெனியை தொடர்ந்து நடத்துங்க முதலாளி. வருமானத்தை பெருக்கி செலவை குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து கடன் அடைச்சிடலாம் முதலாளி. முதலாளி 40 லட்சம் கடனை சுமந்துட்டு நிற்கிறவன் இன்னும் முதலாளியா? அந்த பதவிக்கும் பட்டத்துக்கும் நான் தகுதியானவன் இல்லை ராஜு. நெஞ்சு கணக்குது, ஆனால் இன்னும் முறிஞ்சு போகாமல் துடிச்சிக்கிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? ஐயா, என் 50 பிள்ளைங்களும் அவங்க குடும்பங்களும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்களோன்ற கவலை. அவங்களுக்கு ஒரு வழியை காமிக்காம அவசரமாக செத்து போய் நான் மட்டும் தப்பிச்சு கூடாதேங்கிற ஒரு தவிப்பு. இந்த 2 மட்டும் இல்லைன்னா இவ்வளோ நேரம் ஈஸ்வரமூர்த்தி காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு அனுப்பேன். வாங்கின கடனுக்கு நிலத்தையும் வீட்டையும் சேர்த்து எழுதி கொடுத்து ஈடு பண்ணிட்டு வாசலை தாண்டறதுக்குள்ள நெஞ்சு வடிச்சு செத்து போயிருப்பேன். என் பிள்ளைங்கள பாத்தியா சௌந்தரம்? என்னை எடுத்து போட்டு எரியூட்டு கூட என் பிள்ளைங்க அக்கம் பக்கம் கையேந்தி நிற்பாங்களே. அந்த நிலைமை அந்த கொடுமை தேவையா? அப்படி ஒரு சாவோ அப்படி ஒரு சரிவோ உங்களுக்கு வராதையா. நீங்க 100 வயசுக்கு வாழணும் முதலாளி. நீங்க காட்டுற வழியில தான் நாங்க நிம்மதியா முன்னேறணும். நீங்க ஆலமரமா நின்று எங்க எல்லாத்துக்கும் நிழல் கொடுக்கணும் முதலாளி. ஆலமரமா? நானா? ஆணி வேறு செல்லரிக்க ஆரம்பிச்சிடுச்சு மாசானம். கிளைகள் உங்களுக்கு பாரம்னு நினைக்கிறீங்களா ஐயா? அந்த சுமைகள் அடிமரத்தால தாங்க முடியாதேன்னு தவிக்கிறீங்களா? விழுதுகள் பலமா இருக்குன்னு நம்புங்க ஐயா. அடுத்த தலைமுறை ஆவேசமா வளரும். மண்ணத்தோட மரம் சரிஞ்சிடாம காப்பாத்தும். ஆலமரம் ஆல மண்டபமா ஆகும், காலத்துக்கும் அழியாம நிக்கும். சாவிய வாங்குங்க, ஷெட்டை திறங்க முதலாளி. அப்புறம் என்னங்க ஐயா, 40 லட்சம் கடனுக்கு நான் பொறுப்பு. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறேன். காரேஜை உங்க கையால திறந்து வைங்க. அம்மா விளக்கேத்தி வைப்பாங்க. முதலாளி, உங்க ஆசீர்வாதத்தோட உங்க சார்பா ஒர்க் ஷாப்பை நாங்க நடத்துறோம். எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், பஞ்சப்படி வேண்டாம், போனஸ் வேண்டாம். உயிர் வாழ ஒரு கவனம் சோறு மட்டும் போதும். வைராக்கியம் வயிற்று கவலையை மறக்க வச்சிரும். உழைக்கிற தெம்பு அதிகமாகும். முதலாளி, உங்க லட்சியப்படியே அன்பு வழியில, அகிம்சை நெறியில, கூட்டுறவு முறையில இந்த கரேஜை நாங்க நடத்தி காட்டுறோம். நாங்கன்னு ஏன்டா குதிக்கிறீங்க? எந்த நம்பிக்கையில ஒர்க் ஷாப்பை எடுத்து நடத்த முடியும்னு கூச்சல் போடுறீங்க? உங்ககிட்ட ஏதடா மூலதனம்? உழைப்பாளிங்க வேர்வை துளி ஒவ்வொன்றுக்கும் மூலதனம் தான். உலர்ந்து போற வேர்வை துளியை ஷேரா போட்டு ஒர்க் ஷாப்பை நடத்த போறீங்களா? சபாஸ். கூட்டுறவு முறையில ஒரு தொழில் கூடம். தெரியாம தான் கேக்குறேன். தொழிலாளிக்கும் கூட்டுறவுக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன ஈஸ்வரமூர்த்தி, எங்க லட்சியத்தை இப்படி கொச்சப்படுத்துறியே? கொச்சப்படுத்துற நான சம்பந்தம். கனவுல மிதக்கிறவங்கள தெளிய வைக்கிற, நடைமுறைய புரிய வைக்கிற. கேளுங்க தம்பிகளா, கூட்டுறவு தத்துவம். ஒரு கட்டுமரம், தொழிலாளர் வர்க்கம், காட்டு யானை. நான் பல கம்பெனியை நிர்வாகம் பண்ற அனுபவத்துல சொல்றேன். காட்டு யானைய கட்டுமரத்துல ஏத்திக்கிட்டு கடல் பயணம் போக நினைக்காதீங்க. கட்டுமரம் உடஞ்சு செதறும், காட்டு யானையும் கடல்ல மூழ்கும். கலங்கர விளக்கம் சௌந்தரமா, பாய் மரம் எங்க முதலாளி. கட்டு மரமும் சிதறாது, காட்டு யானையும் மூழ்காது. ரெண்டும் பத்திரமா கரை சேரும். நீங்க பொறுத்திருந்து பாருங்க. பார்க்க தானே போறேன். இந்த சௌந்தரம், சாவி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் இந்த ஒர்க் ஷாப் நம்ம உடம்ப தாண்டி. பூஜை பண்றப்ப கந்த சஷ்டி கவசம் பாடுவாங்க, கனகதாரா சோஸ்திரம் சொல்லுவாங்க. அம்மா மட்டும்தான் காந்தி பஜனை பாடிட்டு சாமி கும்பிடுவாங்க. ஐயோ டாடி, நான் காலேஜ் போயிட்டு வரேன். டாடி டாடி. எவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் உங்க டாடி காதுல விழாத தீபா. அவரு எஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. போயிருக்காரா இல்ல போயிட்டாரா? எப்ப வருவாருமா? திரும்பி வர மாட்டாருன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தானே எஸ்டேட்டுக்கு போயிட்டாருன்னு சொன்னேன். திரும்பி வர மாட்டாரா? ஏன், எஸ்டேட்ல என்ன ப்ராப்ளம்மா? ப்ராப்ளம் எஸ்டேட்ல இல்ல, உங்க டாடியோட ஸ்டேட்டஸ்ல தான். என்னம்மா குழப்புற? ஆளை விடு, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆச்சு. டிரைவர் போட்டாச்சு. காலேஜ்ல உன்னை இறக்கி விட்டுட்டு காரை திருப்பி கொண்டு வர சொல்லியிருக்கேன். அங்க போய் தகராறு எதுவும் பண்ணாத. இது என்ன புது பழக்கம்? இனிமே இதுதான் ரூல். இஷ்டம் இல்லைன்னா நீ கார்ல போக வேணாம், பஸ்ல போ. அதுவும் கஷ்டம்னா காலேஜுக்கே போக வேணாம். நீ படிச்சது போதும். படிப்ப நிறுத்துறதா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இப்பதான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நீ நேரத்தோட புறப்படு. சௌந்தரம், சௌந்தரம். மரகதா, வா வா. ஏன் வாசல்லே நின்னுட்ட? உள்ள வாடி. இவதான் உன் மகளா? நல்லா இருக்கியாமா? இருக்கேன். அம்மா வரேம்மா. நான் யாருன்னு பிள்ளைக்கு தெரியல போல.
கண்ணு, தீபா கண்ணு. அவளை கூப்பிடாத மரகதம். நீ என்ன தேடி வந்திருக்க. டீ போட்டு பேசுற அளவுக்கு என் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நின்னு பேச அவளுக்கு என்ன பைத்தியமா? அடி பாவி மவளே, அவ்வளவு இளக்காரமா உனக்கு? வருத்தப்படாத மரகதம். இலக்காரம் ஒன்ன கண்டு இல்ல, என்ன பார்த்துதான். ஏன்னா அவ ஈஸ்வரமூர்த்தியோட மக. அதான பார்த்தேன். நான் ஒரு கிறுக்கச்சி. சௌந்தர மக என் வீட்டு மருமகளா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிட்டுல வந்து நிக்கிறேன். அதான் சொன்னேன்ல அவ ஈஸ்வரமூர்த்தியோட மகள்னு. இன்னுமும் உனக்கு அந்த ஆசை இருக்கு. உடனே மறந்துடுடி பைத்தியக்காரி. உள்ள வந்து உட்காரு, உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். நான் என்ன விருந்தாளியா இல்ல சம்பந்தியா நீ விழுந்து விழுந்து உபசாரம் பண்றதுக்கு? என்ன விஷயமாடி என்ன இங்க வர சொன்ன? அத சொல்லு முதல்ல. சொல்றேன், மத்தவங்களும் வந்துடட்டுமே. மத்தவங்களா? இன்னும் எத்தனை பேர் வரணும்? இப்ப என்ன மாநாடு கூட்டி இருக்கடி சௌந்தரம்? மாநாடு இல்ல, பொதுக்குழுவும் இல்ல. எடுத்த காரியத்தை சரியா கொண்டு போகணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்கணும் இல்ல. சத்தியமூர்த்தி பணிமனைய தொடர்ந்து நடத்துறதுக்கு யாருக்கு என்ன பொறுப்பு தரணும், என்னென்ன டார்கெட் பிக்ஸ் பண்ணணும்னு பேசத்தான் கூப்பிட்டுருக்கேன். ராஜு, மாசானம், மேனேஜர் வடிவேலு, அப்புறம் மதுரையில இருந்து லீகல் அட்வைசர் ரங்கா மாமா, லேபர் வெல்ஃபேர் ஆபீசர் மணிமாறன் எல்லாரும் வர்றாங்க. உங்க நிர்வாகத்துல எனக்கு என்ன பொறுப்பு இருக்குது? ஆலோசனை கமிட்டி மீட்டிங்க்கு நானா? நல்ல ஆளத்தான் கூப்பிட்டுருக்கேன். என்னடி இப்படி சலிச்சுக்கிற? உனக்கு என்ன பொறுப்புன்னு ராஜு சொல்லலையா? சரிதான் போ. நீங்க ஏற்கனவே பேசி வச்சுக்கிட்டு தான் என்ன இப்ப கூப்பிட்டுருக்கீங்களாக்கும். உடனே மூஞ்சியை தூக்காத தாயே. மெக்கானிக் செட்டுக்கு பக்கத்துல தானே வீடு பார்த்துருக்கேன். அம்மா அப்பப்ப வந்து சூப்பர்வைஸ் பண்ண முடியுமான்னு ராஜு கிட்ட கேட்டேன். அதுக்கு என்னமா நீங்க சொன்ன உங்க ஃப்ரெண்டு தட்டவா போறாங்கன்னு தைரியம் கொடுத்தான் உன் மகன். அவன் சொன்னானா அம்மனி உடனே ஓகே பண்ணிட்டாங்களாம். ஏண்டி இவளே, கார் மெக்கானிக் கம்பெனில எனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எப்படி சூப்பர்வைஸ் பண்ண முடியும்? உன்னை என்ன முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு வெல்டிங் டிங்கரிங்னு வேலையா பார்க்க சொன்னா? அப்பப்ப மெக்கானிக் ஷெட்டுக்கு போறது என்ன தம்பிங்களா? காப்பி டீ எல்லாம் நேரத்துக்கு வருதா? சாப்பாடு நல்லா இருக்குதா? வீட்டுல பொஞ்சாதி பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களான்னு ஒரு அம்மாவை விசாரிச்சுட்டு வர்றது. அப்புறம் 10-20 நாளைக்கு ஒரு தரம் வீட்டுல பூசை பண்ணணும், ஆஞ்சநேயர் கோயில்ல வடமாலை சாத்தணும்னு பொங்கல் சுண்டல் தட்டு வடை பிரசாதம் எடுத்துக்கங்கப்பான்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது. அப்புறம் ஒர்க்கர்ஸ் யாராவது தலைவலி காய்ச்சல்னு சொனங்கி உட்கார்ந்து இருந்தா சுக்கு கசாயம் போட்டு கொடுத்து தைரியம் சொல்லி சுறுசுறுப்பா வேலை பார்க்க வையே. இதெல்லாம் ராஜுவோட அம்மாவா இருந்து நீ செஞ்சா இயல்பா கரிசனமா இருக்கும். இதையே நான் செஞ்சா வேஷம் போட்ட மாதிரி தோணும். அதனாலதான் அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை உனக்கு ஒதுக்கி இருக்கோம். அப்படியா? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா? சந்தோஷமா சேரண்டி சௌந்தரம். நேர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 32.